லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னா 4 பேர் தவிர வேற யாருமே அனுப்பல. அப்படின்னா நீங்க 4 பேரை தவிர மிச்சம் ஒருத்தரும் கிராஃப் கீரையில பாத்துட்டு இருக்க வந்திருப்பீங்க இங்க. அதாவது வந்து பிக்னிக் போன மாதிரி போயிட்டு நீங்க வந்து பாத்துட்டு இருக்கலாம்னு கூட வந்திருப்பீங்க என்ன. அப்படி செய்யாதீங்க தயவு செய்து. கீரை சொன்னா கீறுங்க. கீறி கைப்பழக்கத்தால கீறி பழகினாத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க செஞ்சீங்கடா உங்களுக்கு என்ன சொல்றது ஆள் ரிசல்ட்டே எடுக்காதவங்க இருந்தா கூட உங்களை நீங்க வந்து சி எடுக்க வைக்கலாம். இப்ப நீங்க ஏ எடுக்க போறன்றாக்கள் வந்து சொல்ற எல்லாத்தையுமே ஒழுங்கா செய்யுங்க. ஒழுங்கா செஞ்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஏ எடுக்கிறதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட். 12வது சொல்லுங்க. வைசமன் வைசமன் x-3 எக்ஸ் சய 3 முழுவதின் வர்க்கம் x-3 சய 3. குட். ரைட். இப்ப பாருங்க இதுல இருந்து என்ன தெரிய வருதுண்டா, இதுல இருந்து என்ன தெரியுதுண்டா, இந்த கிராஃப இப்ப இதுல இருக்கிற பூஜ்ஜியத்துல இருக்கிற எக்ஸ் வர்க்கம் இருக்க கிராஃப அப்படியே ஒரு அலகினால ரைட் ஒரு 1 யூனிட்னால நாங்க அப் பண்ணினா ரைட். அப்ப 1 யூனிட்டால வந்து மேல தூக்கினோம்டா என்ன நடக்கும்டா, அந்த 1 யூனிட்டால தூக்கிக்கல எந்த கிராஃப் படித்திரனையோ சமைச்சு இது மாத்தா அப்படியே 1 யூனிட்டால தூக்கினோம்டா இந்த எக்ஸ் வர்க்கத்தோட அந்த தூக்குற 1 யூனிட்டை இங்க கூட்டுவோம். ரைட். அதே கிராஃப 1 யூனிட்டால கீழே டவுன் பண்ணணும்டா, அதாவது வந்து கீழே இறக்கினோம்டா அதே கிராஃப அப்படியே தூக்கி 1 யூனிட்டால கீழே இறக்கினோம்டா இங்க வந்து வரப்போகுது என்ன வரப்போகுது சாரி இங்க 1 யூனிட் இல்ல 2 யூனிட்டால கீழே இறக்குறோம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் என்ற கிராஃபுக்கு 2 யூனிட்டால வந்து கீழே இறக்குற வேண்டாம். என்னது இழிவு புள்ளி தான் மாறப்போகுது. உயர்வு அதாவது வந்து சமச்சீரச்சின் சமன்பாடு மாறாதே. சமச்சீரச்சி இது பற்றி தான் நாங்க அப்படியே இறக்குறோம் வரைக்கும். அப்படியே வரை இறக்குறோம்னா எங்க வரப்போகுது இங்க வந்து 2 அலகால கீழே இறக்குறோம். -2 எக்ஸ் வர்க்கம் அப்படியே தான் இருக்க போகுது. அதே கிராஃப 2 அலகால கீழே இறக்குறோம். அப்ப இங்க -2 வரப்போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே கிராஃப் 3 4வது அதே கிராஃப் இங்க இருக்கிற கிராஃப அப்படியே தலைகளா பிரட்டின வேண்டாம். இப்ப இதுல இருக்குது இப்படியான கேள்விகள் வரும். இதை வந்து நாங்க தலைகளா பிரட்டினா என்ன மாதிரி அதுக்கு சமன்பாடு வரும்டா, அப்படியே நாங்க இந்த கிராஃப தலைகளா பிரட்டினோம்டா அப்படியே தலைகளா பிரட்டினோம்னா என்ன நடக்கும், சமன்பாடு ஒன்றுதான். ஆனா இது வந்து இழிவு வரை மினிமம் கிராஃப், இது வந்து மேக்சிமம் கிராஃப். மினிமம் கிராஃபுக்கு வந்து எக்ஸுக்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு சக இருந்துச்சுன்னா மேக்சிமம் கிராஃபுக்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு என்ன இருக்கும், சய இருக்கும். ரைட். சய எக்ஸ் வர்க்கம் சய 2 வரப்போகுது. பாருங்க எக்ஸ் வர்க்கம் சய 2 அப்படியே இருக்கும். ஆனா எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு சய இருக்கும். மிச்சம் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. இதை தூக்கி அப்படியே பிரட்டி அடிச்சு விட்டார். ரைட். எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் வர்க்கம் சய 2 இருக்கு. 4வது. ரைட். 5வது இப்படி இருக்கிற கிராஃப அதாவது இதான் கிராஃப்ண்டா இத எத்தனை அலகுகள் 4 அலகுகள் 4 அலகுகள் ரைட். 4 யூனிட்ஸ் வந்து எக்ஸ் இன்ட மைனஸ் டிரெக்ஷன்ல எக்ஸ் இன்ட மறை திசையில 4 அலகுகள் இங்கால அரைக்கணும்டா ரைட். எக்ஸ் இன்ட திசையில அரைக்கல என்ன மாறும், சமன்பாட்டு எக்ஸ் சமன்பாட்டை இந்த ஈக்குவேஷன் இந்த குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன்ல எக்ஸ் அத வந்து எக்ஸ் இன்ட திசையில அரைக்கல என்ன மாற வாய்ப்பு இருக்கு, என்ன மாறணும், சமச்சீரச்சு மாறணும். ஆனா எக்ஸின் திசையில நாங்க பையின திசையில அறக்காம அதாவது பையின திசையில எந்த சேஞ்சுமே ஏற்படுத்தாம எக்ஸின் திசையில இப்படி இப்படி அரைக்கணும் என்ன மட்டும் மாறும், சமச்சீரச்சு சமச்சீரச்சு சிமெட்ரி ஆக்சிஸ் மட்டும் மாறும். இங்க இருக்கிற சிமெட்ரி ஆக்சிஸ் 0 அது அப்படியே இங்க வரைக்கல இங்க இருக்கிற சிமெட்ரி ஆக்சிஸ் வரப்போகுது. பையின மேலகளை அதிகரிக்கல என்ன மாறும், இழிவு அல்லது உயர்வு இழிவு அல்லது உயர்வு பெறும் புள்ளி வந்து மாறும். அதாவது பின்னுக்கு கூட்டிட்டு இருக்கிற இது வந்து வயில மேல கீழ கோடைக்குள்ள வந்து பின்னுக்கு கூட்டிட்டு இருக்கிறது மாறும். ரைட். அப்ப இங்க இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுல இருந்து என்ன மாறுது, வயில மாறுதா, இங்க இருந்து இங்க போய்க்கல வை மாறுதா, இல்ல இல்ல இங்க இருந்து இங்க போய்க்கல வை மாற இல்ல. ஆனா இங்க இருந்து இங்க போய்க்கல எக்ஸ் ஆலயத்திலேயே குறைக்கிறோம். 4 அலகுகள் எந்த திசையில போகுது, மறை திசையில போகுது. அப்ப 0ல இருந்து 4 அலகுகள் மறை திசையில போகுதுன்னு என்ன அர்த்தம், -4 -4. அப்ப இதுல சமச்சீரச்சின் சமன்பாடு என்ன, x சமன் மறை 4 மறை 4. அப்ப இது என்ன சமச்சீரச்சின் சமன்பாடு x சமன் மறை 4 x = -4. அப்ப இத நாங்க இதுக்குரிய சமன்பாடு எழுதினோம்டா மறை 4 அங்கால போச்சுன்னா சமனுக்கு அங்கால போச்சுன்னா என்ன வரும், x சக 4. ஆகவே உள்ள x சக 4. ஆனா இதுக்கு முன்னுக்கு மைனஸ் இருக்கு, என்ன காரணம், இது வந்து உயர்வு வளை மேக்ஸிமம் கிராஃப். ஆனா ஏற்கனவே இங்க எங்களுக்கு இந்த கிராஃப் அதாவது ஏன் நான் சொல்றேன்னா இந்த கிராஃப்ல இருந்து டைரக்டா இந்த கிராஃப் எடுக்கிறதுக்கு ஈக்குவேஷனை கேட்பா ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா y = -x வர்க்கம் -2 ரைட்.
இங்க -2ன்றது இங்கேயும் -2 தான் இருக்க போகுது. ஏன் எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் உயர்வு புள்ளி வந்து மாற இல்லை. ஏன் y இந்த பக்கத்துல நாங்க மேல கீழ இறக்க இல்ல வரைவு, x இந்த பக்கத்துல இங்கால இறக்கி விளையாட போறோம். அப்ப இங்கால இறக்கல இங்க இருக்கிறது -4 வந்து இந்த பக்கம் இறக்குறோம். -4 இந்த பக்கம் இறக்குறோம்டா என்ன நடக்குது? இந்த -2 மாறாது, பின்னுக்கு இருக்கிற -2 மாறாது. பின்னுக்கு இருக்கிற -2 என்னத்தை பொறுத்து மாறும்? உயர்வு இழிவு வந்து இங்க மேல கீழே போய் வந்தா மட்டும்தான் மாறும். மேல கீழே இது போகல, இது இடப்பக்கம் வலப்பக்கம் லெஃப்ட் டு ரைட் தான் இது மூவ் ஆக போகுது. அப்ப இங்க இருந்து இங்கால மூவ் ஆகுதுண்டா என்ன நடக்கும்? -2 அப்படியே இருக்கும். ரைட், இதுல வந்து பாத்தீங்கன்னா உயர்வு வலை தான் இப்ப இங்க உயர்வு வலை. ஆக இங்க மைனஸ் முன்னுக்கு இருக்கு, முன்னுக்கு இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும். இங்க இருக்குல்ல இப்ப என்ன நடக்க போகுது? எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்ப இங்கால மூவ் ஆகல என்ன நடக்கும்? எத்தனை அலகுகள்? 4 அலகுகள் இந்த பக்கம் மூவ் ஆகுது. அப்ப 4 அலகுகள் இந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னா மைனஸ் திசையில 4 அலகு மூவ் ஆகுதுன்னா உள்ளுக்கு என்ன வர போகுது? எக்ஸ் சம 4 முழுவதின் வர்க்கம். ரைட், அதே கிராஃப் இப்படி இந்த பக்கம் இங்க மூவ் ஆகுது பாருங்க. இங்க இருந்து 8 யூனிட்ஸ் 8 யூனிட்ஸ் அதாவது எக்ஸ் அச்சின் நேர் திசையில 8 அலகுகள் மூவ் ஆகுது. y அச்சில மூவ் ஆகுதோ -2ல இருந்து அப்படியே மூவ் ஆகுது இங்க மட்டும். ரைட், இந்த 11வது கிராஃப் பாருங்க. அப்போ இங்க இருந்து பிளஸ் திசையில 8 அலகுகள் மூவ் ஆகுது. அப்ப இங்க இருக்கிற சமச்சீர் அச்சு x7 0, இங்க இருக்கிற சமச்சீர் அச்சு என்னது? x8. x8. அப்ப இங்க இருக்கிற சமச்சீர் அச்சு x8. y ல மாற்றம் ஏற்படுதா? அதாவது உயர்வு புள்ளி மாற்றமாகுதா? இல்ல. இல்ல. ஆகவே இந்த சமன்பாடு வந்து y வந்து y சமன் -x வர்க்கம் -2ன்றதுல y ல மாற்றம் இல்ல. ஆகவே இங்க -2 அப்படியே இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா x லயும் உயர்வு கிராஃப் தான் இது, மேக்ஸிமம் கிராஃப். ஆகவே மேக்ஸிமம் கிராஃப்ல மாற்றம் இல்ல. ஆகவே மைனஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்க x வர்க்கம் இருக்கிற இடத்துல இங்க நீங்க எவ்வளவு மூவ் ஆயிருக்கு? 8 வந்து பாசிட்டிவ் சைடுல மூவ் ஆயிருக்கு. ஆகவே என்ன வர போகுது? x சமன் 8 x ஆய 8 ஆக உள்ள என்ன வர போகுது? x ஆய 8 வர்க்கம். ரைட்,